அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் நட்பு ஆராய்தல் என்ற தலைப்பில் நல்ல பாடல் ஒன்று இருக்கிறது. யானை அணையவர் நண்பு ஒரி, நாய் அணையார் கேண்மை கெழி கொளல் வேண்டும். யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும், எரிந்தவேல் மெய்யதா வால் குழைக்கும் நாய். நாலடியார். மிக அழகான பாடல் இது. நாம் யாரிடம் நட்பு கொள்ள வேண்டும், யாரிடம் நட்பு கொள்ளக்கூடாது, யாரிடம் நட்பு வைத்து கொள்ள வேண்டும், யாரிடம் நட்பு வைத்து கொள்ளக்கூடாது. மிக அழகான பாடல். யானையை ஒப்பானவரிடம் நாம் நட்பு கொள்ளக்கூடாது. யானையை ஒப்பானவரிடம் நட்பினை நீக்கி, நாயை ஒப்பானவரிடம் நாம் நட்பு கொள்ள வேண்டும். நாயை ஒப்பானவரிடம் நாம் நட்பை தழுவிக்கொள்ளல் வேண்டும். ஏன்? யானை தானே ரொம்ப பலமானது, ரொம்ப பெருசு, அது கூட நட்பு வைத்து கொள்ளக்கூடாதுன்னு நாலடியார் யார் சொல்கிறார்? ஏனெனில் யானையுடன் பலகாலம் பழகி இருந்தாலும் யானைக்கு தேவையான உணவு நீர் முதலியன கொடுத்து காத்திடும் பாகனையே அதற்கு கோபம் வந்தால், மதம் பிடித்தால் முதலில் யாரை கொல்லும்? பாகனையே கொல்லும். யாரை? நேற்று வரைக்கும், கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் சோறு கவலமாக கொடுத்தவன் அவன்தான், தண்ணி குடிக்க கூட்டின்னு போனவன் அவன்தான், தொடச்சி விட்டவன் அவன்தான். ஆனால் அதற்கு கோபம் வந்தால், மதம் பிடித்தால் யானை முதலில் யாரை கொல்லும்? தன்னை காத்தவனையே கொல்லும். நன்றி இல்லை யானைக்கிட்ட, நன்றி இல்லை யானைக்கிட்ட. ஆனால் நாய் அப்படி இல்லை. நாய் தன்னை வளர்ப்பவன், தனக்கு உணவு கொடுப்பவன், தனக்கு நீர் கொடுப்பவன், தனக்கு படுக்க இடம் கொடுப்பவன் கோபத்தினால் தன் மீது அவன் வேலை எரிந்தாலும், எரிந்த வேல் தன் உடம்பிலே தைத்து கொண்டிருந்தாலும், தன் முதலாளியை பார்த்தால், தன்னை வளர்த்தவனை பார்த்தால், என் மேலே வேல் எரிஞ்சிட்டியப்பான்னு கடிக்காது அவனை. தன் மீது வேல் எரிந்தவன், தன் முதலாளி, தன்னை காத்தவன், தனக்கு உணவு கொடுத்தவன், அவன் தன் மீது வேலை எரிந்தாலும் என்ன பண்ணுமாது? அப்பொழுதும் அவனை கண்டால் வாலை ஆட்டிக்கொண்டு அது தன் அன்பை வெளிப்படுத்தும். நாய், அதுதான் நாயினுடைய குணம். அதனால்தான் நாலடியார் சொல்லுகிறார், யானையிடம் நன்றி இல்லை, முதல்ல அது பாகனையே கொல்லுகிறது கோபம் வந்தால். ஆனால் நாய் தன் மீது கோபத்தால் வேலெறிந்த தன் முதலாளி அவனை பார்த்து இது அவனை கடிக்காமல், அவன் மீது தான் கோபம் கொள்ளாமல் நாய் என்ன பண்ணுதான்? வாலை ஆட்டிக்கொண்டு தன் அன்பை காட்டுகிறது. அதனால் நாம் நாய் போன்று இருப்பவரிடம் நாம் நட்பு கொள்ள வேண்டும். என்ன சுருக்கமாக சொன்னார்? நன்றி மறவாதவரிடம் நாம் நட்பு கொள்ள வேண்டும். நன்றி மறவாதவரிடம் நாம் நட்பு கொள்ள வேண்டும். கண்ணதாசன் கூட நாயை தலைமையில் வச்சு ஒரு பாட்டு பாடினார். அவர் சீசர்னு ஒரு நாயை வளர்த்தார். அந்த நாய்க்கு பேர் சீசர். அந்த நாய் செத்து போச்சு. அப்போ ஒவ்வொன்று கதறி நாயினுடைய குணாதிசயங்களையெல்லாம் குறித்து ஒரு நல்ல பாடல் எழுதினார். பன்றிக்கு மலமே தீனி, பருந்துக்கு பிணமே தீனி, கன்றுக்கு புல்லே தீனி, கழுதைக்கு ஒரு ஏடே தீனி, குன்றத்து பாம்புக்கு எல்லாம் குழி எலி தவளை தீனி, என்றைக்கும் தீனிக்கென்று இவை தந்தான் தேவஞானி.
பன்றியை வளர்த்து பார்த்து பருந்துக்கு உணவும் போட்டு கன்றையும் அருகில் வைத்து கழுதைக்கும் காவல் நின்று குன்றத்து பாம்பையெல்லாம் கூடவே வைத்து காத்து நன்றியை காணாதாலே நாய் ஒன்று வாங்கி வந்தேன். சீசர் என்று அந்த நாய்க்கு செல்ல பேரிட்டேன். நெஞ்சில் ஆசையாய் சுமந்தேன், கையில் அணைத்தியான் மகிழ்ந்தேன். சீசர் பாசத்தை பெற்ற தாயின் பாலிலும் கண்டேன் இல்லை. தேசத்தை நேசிப்போர்க்கு தேவை ஓர் நாயின் நெஞ்சம். என் குரல் தூரம் கேட்டால் எகிரிக்கால் பிளந்து வந்து என்னுடல் மீதில் ஏறி என்னவோ சொல்ல எண்ணி முன்வாயில் முகத்தை வைத்து முழு உடல் நடுங்க ஆடும். என் உயிர் சீசர்க்கே நான் எஜமான் அல்ல தோழன். குடத்திலே சோற்றை எள்ளி கொடுத்த கை மீளும் முன்பு வெடுக்கென கடிக்கும் மாந்தர். விழுங்கிய பருக்கை உள்ளே படுக்குமுன் கேலி பேசும் மானிட பதர்கள் போல நடக்குமோர் குணமில்லாத நாய் எந்தன் சீசர் குட்டி. அன்னையே உன்னை கேட்டேன், அடுத்தொரு பிறவி உண்டேல், என்னை நீ நாயாய் பெற்று இத்தலை கடனை தீர்ப்பாயின்னு பண்ணான். ஆக நாய் பாருங்க, அவர் வளர்த்த நாய் செத்து போனோடனே ஓன்னு அழுது அதை குறித்து இவ்வளோ நீண்ட ஒரு பாடல் பாடினார் கண்ணதாசன். ஏன்? நாய் நன்றி உள்ளது. அது போன்ற ஒரு மிருகம், நன்றியுள்ள மிருகம் வேறு கிடையாது. அது போன்று நன்றியுள்ள மனிதன் உலகத்தில் யாரும் இல்லை. ஆக நாயை ஒத்தவரிடம் நாம் நட்பு கொள்ள வேண்டும். அதைத்தான் கண்ணதாசன் கூட, அதே கண்ணதாசன் திரைப்பட பாடலில் கூட பாடினார். சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. நன்றியுள்ள உயிர்களெல்லாம் பிள்ளைதானடா, நன்றியுள்ள உயிர்களெல்லாம் பிள்ளைதானடா. தம்பி, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா, நாய்கள் மேலடா. நன்றி, வணக்கம்.